ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து நமக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாருக்கும் இருக்கிற இயல்பான ஒரு விஷயம் தான். அதுக்காக நம்ம எழுதுறது தான் வில், அதாவது உயில். ஆனா இன்னைக்கு பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. வில்ல ரெஜிஸ்டர் பண்ணாதான் வேலிடா, இல்ல ஒரு பேப்பர்ல எழுதி வச்சாலே அது சட்டப்படி செல்லுபடி ஆகுமா? இது ரெண்டுத்துல எது சட்டப்படி ஸ்ட்ராங் ஆனது, எது சட்டப்படி அன்ரெஜிஸ்டர்ட் வில் அது செல்லுமா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். அது என்னன்னா, இந்தியன் செசஷன் ஆக்ட் படி ஒரு வில்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் பண்ணிடுறீங்க. சோ அதையும் கவர்மெண்ட் நீங்க தான் எழுதுனீங்க அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தோம். ஏன்னா யூ ஹேட் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் இன் எஸ்ஆர்ஓ. இப்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். இப்ப என்கிட்ட ஒரு ரெஜிஸ்டர்ட் வில் இருக்கு, இன்னொருத்தர் கிட்ட அன்ரெஜிஸ்டர்ட் பழைய வில் இருக்கு. இது கடைசியா தான் கையாலையோ இல்ல டைப் பண்ணியோ எழுதின உயில் எழுதும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மனத்தை